மர்மமான ஆய்வு மையம். கடுமையான மழை. மின்னல் பீக்குது. நகரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தூரம் ஒரு ரகசிய லேப். அங்க ஒரு யங் சயின்டிஸ்ட் அர்ஜுன் ஒரு புதிய நர்வ் எனர்ஜி சீரம் பற்றி ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த சீரம் மனித உடம்புக்கு அதிக சக்தி அண்ட் அதிசய சக்தி கொடுக்க முடியும். ஆனா ஒரு பக்க விளைவு, கோபம் வந்தா மனுஷன் கட்டுப்பாட்டை இழக்கலாம். அர்ஜுன் இந்த சீரம் மனிதர்களுக்காக இல்ல, பசியால் நடுங்குலவர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு ரிசர்ச். விபத்துல ஒரு திடீர் பிளாஸ்ட். அர்ஜுன் ஓடி பாதுகாக்க போகும்போது சீரம் சிலிண்டர் உடைஞ்சு அந்த க்ளோபிங் கிரீன் லிக்விட் அவனோட ரத்தத்துக்குள் கலந்துருது. அந்த நொடிக்கே அவனோட உடம்பு முழுக்க சூடு, அதிர்வு, பலு, ரத்தம் குதிக்கிற மாதிரி. அவன் கூச்சலிட்டு சொல்றான், இது என்ன நடக்குது எனக்கு? அதோடு அவன் கண்கள் பச்சை நிறத்துல பளபளக்க ஆரம்பிக்குது. மாறுதல். அர்ஜுன் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா உயரம் கூடுறது, மசில்கள் எக்ஸ்பேண்ட் ஆகிறது, வெயின்ஸ் பச்சை எனர்ஜியில் க்ளோவாகுது. அவன் ஒரு 6'1" மனிதனிலிருந்து 9 அடி உயரமுள்ள ஒரு கிரீன் பீஸ்ட் ஆக மாறுறான். ஆனா இது ஹல்க் இல்லை. இவனுக்கு தனி ஒரு வித்தியாசம். அவனுக்கு கோபம் மட்டும் போதும் இல்லை. பக்கத்தில் யாராவது கஷ்டப்பட்டா, யாராவது அநியாயம் செய்தா அவன் தானாக மாறிவிடுவான். அவனோட பெயர் வீரன். முதல் போராட்டம். நகரத்துல ஒரு பெரிய ட்ரக் ஓடி ஆக்சிடென்ட்ஸ் பண்ணுது. மக்கள் ஓடி கத்துறாங்க. அர்ஜுன் அங்கே வந்து அந்த காட்சியை பார்க்கும்போது அவனுக்குள் இருந்த கிரீன் எனர்ஜி மீண்டும் எக்ஸ்ப்ளோட் ஆகுது. வீரன் வெளிவர்றான். ட்ரக்கை ஒரு கையாலவே தூக்கி வீசுறான். போலீஸுக்கு இம்பாசிபிள் மாதிரி இருந்ததை அவன் ஒரு செகண்ட்ல சால்வ் பண்ணிடுறான். மக்கள் அதிர்ச்சியா பாக்குறாங்க. இவன் யார்? ஏதோ ராட்சசமா இல்ல ஹீரோவா? அரசாங்கம் கவனிக்கிறது. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வைரல். அரசாங்கம், ரகசிய படை, மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஒரு மீட்டிங். அர்ஜுன் டேஞ்சரஸ், கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைனா நமக்கு ஆபத்து. ஒரு ரகசிய டாஸ்க் ஃபோர்ஸ் அவனை பிடிக்க புறப்படும். வீரன் வர்சஸ் டாஸ்க் ஃபோர்ஸ். அர்ஜுன் நார்மல் ஸ்டேட்ல இருக்கிறான். ஆனா டாஸ்க் ஃபோர்ஸ் தாக்கும்போது அவன் மீண்டும் வீரனா மாறுறான். இந்த முறை அவனோட சக்தி இன்னும் அதிகம். கிரவுண்ட் ஷேக் ஆகுது, வால்ஸ் உடைஞ்சிருது. அவன் எந்த மனிதனையும் கொல்ல மாட்டான், ஆனா யாரையும் நெருங்க விட மாட்டான். கிளிஃப் ஹேங்கர். அர்ஜுன் ஓடி நகரத்தின் அவுட்ஸ்கர்ட்ஸுக்கு போறான். அங்கே அவன் எதிரே நிற்கிறாள் ஒரு மர்மமான பெண். அவள், அர்ஜுன், நீ கூட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் விக்டிம். உன்ன மாதிரி இன்னும் பல பேர் இருக்காங்க. அர்ஜுன் அதிர்ச்சியாய், என்ன, இன்னும் பல வீரன் மாதிரி மக்கள்? அவள் மெதுவா சொல்றா, ஆம், ஆனால் அனைவரும் நல்லவர்கள் இல்லை.